வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்வர் சேவிங்ஸ் தான் பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்குறோம். சில்வர் சேவிங்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு மெயில் டீட்டெயிலாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து சில்வர் ஐட்டம் வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பூஜை ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கணும் சிஸ்டர், அதுக்கு எப்படி நான் பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காகவும் மெயினாக இந்த வீடியோ. அது இல்லாமல் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். அது இல்லாமல் சில்வருடைய ப்ளஸ் ஆர் மைனஸையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். சில்வர் வந்து காயினாக வாங்கலாமா, சில்வர் வந்து ஜுவல்லரியாக வாங்கலாமா, இல்லை சில்வர் பூஜை ஐட்டம்ஸாக வாங்கலாமா, இல்லை டெய்லி யூஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரிஸாக நான் பிரிச்சிருக்கிறேன். சில்வரை எதுக்காக வாங்க போகிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். ஏன்னா வந்து சில்வர் வந்து அப்பப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு தான் ரொம்ப லாஸு. அதையும் நான் வீடியோவில் கடைசியில் நான் சொல்லிடுறேன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து லாஸுன்றதை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸு வாங்கும் போது வந்து அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, சில்வர் வந்து ஜுவல்லரியாக வாங்கும்போது என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில்வர் காயின்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாக மந்த் ஆன் மந்த் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன், அதில் வந்து நான் ஒரு 10 கிராம்ஸ் வாங்குகிறேன், 5 கிராம்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய சேவிங்ஸை. சில்வர் காயின் வந்து சிம்பிளாக வாங்கிக்கலாம். ஏன்னா சின்ன அமௌண்ட்னால மந்த் ஆன் மந்த் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உண்டியல் மெத்தட் போங்க. உண்டியல் மெத்தடில் போனீங்கன்னா வந்து உங்களோட 5 ருபீஸ் 10 ருபீஸ் என்ன சில்லற காயின்ஸ் கிடைக்குதோ அது மூலிமா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். சில்வர் காயின்ஸ் வந்து அந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சில்வர் காயின் வாங்குறதுக்கு இந்த மெத்தடை மட்டும் போடுங்க, வேறு எந்த மெத்தடும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா வந்து சீட்டு எதனா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் காயின் வாங்க போகிறீங்கன்னா டிசைட் பண்ணிவிட்டு வாங்குங்க. சில்வர் காயின் எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து மொத்தமாக வந்து சில்வர் காயினை சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்ட பிறகு வந்து நமக்கு வந்து தேவையான அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில்வர் காயின்ஸை வந்து நம்ம வந்து அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் வந்து நான் வந்து ஒரு தீபாவளி அப்போ வந்து இந்த காயின் வாங்கியிருந்தேன். அது வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன். அது இல்லாமல் நான் தீபாவளி ஃபண்டு போடும் போது எனக்கு ஒரு 2 காயின் கொடுத்தாங்க. அதையும் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காயின்ஸ் வரதை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நான் பெருசாக எதனா ஒரு ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அப்பப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்காமல் பெருசாக ஒரு ஐட்டம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பியூரிட்டி வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம வந்து என்ன பியூரிட்டியில் வந்து நம்ம கிடைக்கிது. ஏன்னா வந்து கோல்டு காயினுக்கு வந்து நம்ம பியூரிட்டி தெரியும், 999 916 அந்த மாதிரி. சில்வருக்கு வந்து என்ன பியூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், 999 சொல்லிட்டு. இது வந்து சில்வர் காயின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார் காயின்ஸ் எல்லாமே வந்து 999 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சில்வர் வந்து. தென் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓஐடி ஆல்மார்க் வந்து அவங்க வந்து சிம்பிள் இந்த லோகோ தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஜிஆர்டின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இது மாதிரி வந்து கடைக்கு கடை வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் வந்து சில்வர் ஜுவல்லரி எடுக்கிறீங்க, சில்வர் ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பியூரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். 92.5 வந்து ஒரு டைம் வரும் ஜுவல்லரிக்கு. சில ஐட்டம் வந்து இந்த கொலுசு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு கடைக்கும் மாறுதல் படுது. 80% சில இடத்துல வரும், சில இடத்துல வந்து 50% வரும், சில இடத்துல 60. லோக்கல் ஷாப்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் அதெல்லாம் வந்து பியூரிட்டி வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வாங்கணும். சில்வர் காயின்ஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்குறாங்க. அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஜுவல்லரி வாங்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாகும். ஆனால் வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பாலிஷும் பண்ண முடியும். ஒன் டைம் கோல்டு இப்போ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இந்த சில்வர் ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையும் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். சில பேர் வந்து சில்வருக்கே வந்து சீட்டெல்லாம் போடுவாங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்லையே. சில்வர் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி வேணும்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயே தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நானே வந்து ஒரு சீட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சில்வர் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 365 டேஸ்க்குமே வந்து 3
ஒரு கிராமுக்கு வந்து 3 ருபீஸ் வந்து கம்மியாக தருவாங்க. செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த கடையில். இது வந்து சென்னை வளசரவாக்கத்தில் தான் இருக்குது. இந்த கடை வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு யாருன்னா இந்த கடையை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கோல்டு சீட்டுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லும் போது சில்வருக்கும் நம்ம சொல்லணுன்றதுக்காக போடுறேன். அது இல்லாமல் நான் இந்த கடையில் போடுறேன் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து கிராமுக்கு வந்து 3 ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபர்ஸ் வந்து போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமுக்கு வந்து 5 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் தரேன். டெய்லி வந்து அவங்க வந்து இன்றைக்கி எவ்வளோ கிராம் இருக்குது, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 5 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷோரூம் திறந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அதனால் 5th இயர் ஆனிவர்சரிக்காக வந்து அவங்க வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருன்னா போடணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா எதனா ஜுவல்ஸ் சில்வர் எதனா வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலிமா கூட உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணுன்ற சில்வர் ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் ஐட்டம் கிஃப்டெல்லாம் நீங்கள் தர போகிறீங்க அப்படின்னா அவங்க பேக்கிங்கோட கூட பண்ணி தராங்க. நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இது நான் போடுற சில்வர் ஐட்டமுடைய புக்கு தான் இது, பாஸ்புக்கு. உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல. உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். உங்களால் 1000 ருபீஸ் போட முடிஞ்சால் போடுங்க. இதில் வந்து என்ன பெனிஃபிட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாதம் வந்து போனஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க இந்த கடையில். இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா கடைசியாக அந்த எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் எடுக்கும்போது 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சீட் எந்தெந்த கடைகளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சென்னையிலே வந்து ஹோல்சேல் கடையாக வந்து சவுகார்பேட்டிலலாம் நிறைய கடை இருக்குது. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து கிராமுக்கு வந்து 5 ருபீஸ் to 10 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. 10 ருபீஸ்லாம் கிடையாது, மேக்ஸிமம் 3 ருபீஸ் to 6 ருபீஸ், சாரி நான் தப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி லெஸ் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி போனஸு, ஜாயினிங் கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து சில்வர் ஸ்டோர்ஸை தவிர வேறு எதனா வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக புரியும். நெக்ஸ்ட் எது பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில்வர் பூஜை ஐட்டம்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வாங்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து சில்வர் ஐட்டம்ஸாக நான் வந்து எல்லாமே வைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து காசு ரொம்ப அதிகமாகும். நீங்கள் சின்னதாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு பொருளாக வாங்கிக்கலாம். இப்போ நான் சில்வர் ஸ்டோர்ஸில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து நான் ஒரு 3 இயர்ஸ்க்காக போட்டுட்ருக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் ஒரு ஐட்டம் வந்து பூஜை ஐட்டம்ஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கிறேன். ரிட்டன் கிஃப்ட் நான் கூட இருக்கிறேன். இது வந்து சில்வர் வந்து டம்ளர் தான். இது வந்து பூஜை ரூம் சாமிக்கு தான் வைக்கிறேன் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட பியூரிட்டி கூட போட்டிருப்பாங்க, தெரியுதான்னு காமிக்கிறேன். 92.5 கூட இருக்குது பாருங்கள். இது வந்து அவங்களோட பியூரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டெய்லி யூஸ் வந்து சாமிக்காக தான் வந்து பிரசாதம் வந்து வைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி சின்ன பவுல் வந்து சேர்த்து ஒரு டைம் வாங்கியிருந்தேன். நான் 2மே ஒன்றா வாங்கியிருந்தேன். இதையும் சேர்த்து வந்து பூஜைக்கு வந்து சாமிக்கு வந்து எதனா நெய்வேத்தியம் பிரசாதம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி வந்து ஒருத்தருக்கும் ஒரு தேவைகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இது மாதிரி வந்து வெளியில் தான் வைக்கணுமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து இது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான். இப்போ அந்த சிஸ்டர் வந்து சில்வரில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட்டு போட்டு நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வாங்க போகிறேன், தென் பார்த்திங்கன்னா நான் வந்து குத்து விளக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமச்சிமிழ் வேணும்னா குங்குமச்சிமிழ் போட்டுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட்டு வேணுமோ இது மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு வருஷம் இல்லைனா வந்து எப்போல்லாம் நமக்கு அமௌண்ட் கிடைக்குது ஒரு ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி எந்த கடையில் வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அந்த ஷாப்ஸில் வந்து சில்வர் எப்படி இருக்குது, எப்படி வந்து வேஸ்டேஜ் போடுறாங்களா அப்படின்றது இருக்குது. அது மெயினான பாயிண்ட்டு. வேஸ்டேஜ் வந்து நிறைய இடத்துல வந்து சில்வர் ஐட்டமுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறதில்ல, நோ வேஸ்டேஜ்லேயே தராங்க. ஆனால் பட் வந்து நீங்கள் ஆன்டிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கடைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வந்து சில்வர் வந்து வாங்க போகிறீங்க பூஜை ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 இயரில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வாங்க போகிறேன், 3 ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் உங்களோட தேவைகள் எத்தனையோ அதை வந்து லிஸ்ட்டு போட்டு நான் சொன்ன மாதிரி எந்த வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து
வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த ஷாப்ஸ் வந்து நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போய் வாங்குங்க. சில்வர் வந்து ரேட் வந்து ஏறிட்டே போகுது. இப்போ வந்து 108 ருபீஸ் இருந்துச்சு தீபாவளி அப்போ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் வந்திருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு. அதனால் எப்படிலாம் ரேட் வந்து குறையுது, எப்படி ஏறுதுன்னு தெரிய மாட்டேது. ஆனால் வந்து சிம்பிளாக நம்ம வந்து சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கேட்டவங்களுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து சில்வரில் தான் பூஜா ஐட்டம்ஸ் வைக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது அவங்க வந்து கேட்டதுனால மட்டும் தான் நான் சொல்கிறேன். டெய்லி யூஸ் வந்து சில பேர் வந்து கொலுசு, அப்புறம் வந்து டெய்லி யூஸ் பிரேஸ்லைட்டு, செயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓல்டு, எங்கள் வீட்டுக்காரோடைய ஓல்டோடைய பிரேஸ்லெட் இப்போ அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் எக்ஸ்சேஞ்சே பண்ணுறதில்ல ஓல்டெல்லாம், இதெல்லாம் வந்து நான் அப்படியே மொத்தமாக வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரேன், வச்சுக்கிட்டே வரேன் அப்படின்ட்டு. நான் வந்து அதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து கொலுசு வந்து அது வயசு ஏற ஏற வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க அந்த கொலுசை. அது வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது வந்து புது கொலுசாக தான் வாங்கியிருக்கிறாங்க, நியூவாக தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓல்டை வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணிகிட்டே வச்சுருக்காங்க. இப்போ அவங்க குழந்தைக்கு ஒரு 12 இயர்ஸோ ஒரு 13 இயர்ஸ் ஏதோ சொன்னாங்க. அது அப்படியே இப்போ வரைக்கும் எத்தனை கொலுசு பேர் இருக்குதோ அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்யூச்சருக்கு அவங்க குழந்தையோட மேரேஜுக்கு வந்து அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு இருக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய மேரேஜுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிடலாம் இது மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி அப்போ நானும் வந்து சில்வர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்புறமா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான போது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெய்லி யூஸ் ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம நல்லா அடின்னு அடிச்சிருப்போம். அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நல்லா லாஸ் தான் கிடைக்கும். இதே ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இது வந்து யாரா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் யார் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் சீட்டு போடுறேன்னு சொன்னேன். இந்த சீட்டில் எப்போ பாரு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க, நம்ம வந்து எதனா செய்கிற மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்டும் நான் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா யார் எப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு தெரியல. சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்தலாம், காசாக கிஃப்டாக கொடுத்தா அது வேஸ்ட்டாக போயிடும். சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஞாபகத்தமாக வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சில்வர் ஐட்டம்ஸ் கூட வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்குறீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சில்வர் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது வந்து நான் காயின்ஸ்க்கு சொல்கிறேன். காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1% மினிமம் ஆச்சு லெஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் காயினுக்கு சொல்கிறேன். 1% லெஸ் பண்ணி தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதே சப்போஸ் நீங்கள் கோல்டாக எடுத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு லெஸ்ஸுமே கிடையாது. நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அதே இடத்துல நீங்கள் டுடே ரேட் என்னவோ அதை அப்படியே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து சில்வரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 1% லெஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கே நான் சொல்கிறேன், சேல்ஸுக்கு சொல்லலை. சேல்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க ஒரு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் ஜுவல்லரி எதனா வந்து கொடுக்குறீங்க, எதனா வந்து டெய்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலுசே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களோட எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜிஆர்டி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜிஆர்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவங்ககிட்டே வாங்கியிருந்தாலும் 25% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. நம்மளோட கோல்டு வந்து இன்றைக்கி 100 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 25% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து 75% தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதே அதர் ஷாப்ஸோடைய ஜுவல்லரி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா 30 to 35% வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி தான் எல்லா கடைகளுக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்குது. சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய லாஸ் இருக்குது. நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், எத்தனை வருஷம் கழித்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து 30% 40% நமக்கு போடும்போது நீங்கள் புதுசே கூட வாங்கிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஓல்டை வந்து அப்படியே கூட வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாச்சு கிடைக்கும். இது மாதிரி விற்றிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிங்கன்னா நம்ம வாங்குகிற காசை விட இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லாஸ் பண்ணுறோம். லாஸ் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து வராது, நமக்கு வந்து பொருளும் போயிடும், எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டே வராது. நீங்கள் இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போது வந்து நீங்கள் மெத்தடை வந்து இந்த நான் சொன்னது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கோல்டு பெஸ்ட்டாக சில்வர் பெஸ்ட்டான்னு கேட்டால் எப்போவுமே வந்து நிற்கிறது வந்து நம்ம தலைவர் தான். கோல்டு தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வேன் நான். சில்வர்
சில்வருக்கு வந்து அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நமக்கு முடிகிற மாதிரி வருது. இது வந்து ரொம்ப லாங் பீரியட் எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் நமக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு. அதை பொறுத்து இல்லைனா வந்து நமக்கு ஃபுல்லாகவே லாஸ் தான் கிடைக்கிது. நம்ம வந்து அது எப்போவுமே வந்து லாஸ் பார்க்குறதுமா இல்லைனா வந்து பெஸ்ட்டு பார்க்கணுமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் பெஸ்ட்டு தான் பார்க்க சொல்லுவேன். லாஸ் வந்து நமக்கு வரவே கூடாது அப்படின்றத நான் நினைப்பேன். சில்வர் ஆனால் வந்து யூஸ் பண்ணுறது சில பேர் வந்து பாடி ஹீட்டுக்கெலாம் வந்து சில்வர் போட்டால் வந்து அந்த பாடி ஹீட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில சில்வர் வாங்க போகிறீங்களா இல்லை கோல்டு வாங்க போகிறீங்களான்றது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடெல்லாம் சொல்லியிருக்கிறேன். யார் யார் சில்வர் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.